ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்டவன் கேமிங் சோய்ஸ் ராமணி. வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீட் ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஐஷோ ஸ்பீட் அப்படின்னா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் காட்டுவாசி டான்ஸ் ஆடிட்டுருக்காருல, அவர் தான் ஐஷோ ஸ்பீடு. இன்றைக்கி இந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். வீடியோ பார்க்கணும் பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஐஷோ ஸ்பீடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆடி இருக்காங்க பாருங்கள் இந்த காட்டுவாசி டான்ஸை போட்டுக்கிட்டு. அவர் போன வாரம் ஏன் வீடியோ போடல நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் போன வாரம் வீடியோ போட முடியல. வந்துட்டு சரி வாங்க வளரானு பேசுகிறது நிறுத்திட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. வந்தாச்சு. என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி இது இதில் தள்ளுபடியாக போகுது. என்னடா மூஞ்சி இது இப்படி இருக்குது, இன்னும் இப்படி இருக்குது. என்னடா இது என்னடா குளிக்க போய் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கருமோ இது, என்னடா இது யாரும் நடந்து போய்ட்டுருக்காங்க. இந்த கேம் ஒரு மாதிரி லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு தெரில. வந்து பாருங்கள், இவர் தான் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம இப்படி போயிடலாம். இங்கே ஒரு கீ இருக்குது. வந்துட்டு இந்த எஸ்கேப் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு ஒரு 10 கீ கண்டுபிடிக்கணும். 10 கீ கண்டுபிடிச்சா போதும் நம்ம எஸ்கேப் ஆகும். இவனா அப்படி லேக் ஆகும். 10 கீ கண்டுபிடிச்சா போதும் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். வந்து எப்படி எஸ்கேப் ஆகும்னா, நம்ம அந்த அவரோட லாம்போர்கினி ஒன்று வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லம்பர்கினியில் நம்ம தப்பி போகிறோம். வெறும் பாருங்கள், இந்த லம்பர்கினி இப்போ பாருங்க, வந்து அவர் ரொனால்டோட எடுத்த ஃபோட்டோலாம் போட்டு வச்சிருக்காரு. என்னடா மெஸ்ஸி ஆடாது என்னடா மெஸ்ஸி என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். மெஸ்ஸி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். மூடுறாங்க வச்சு மூடுறான். இது இங்கே என்னடா ஒரு கீ இருக்குது எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் மெஸ்ஸி எப்படி ஆகி வச்சுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பீடு வந்துட்டு ஒரு பிசி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த பிசியில் வச்சு எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு பிரிண்ட் எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இந்த மெஸ்ஸி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களா, பாவண்டா அந்த மெஸ்ஸி. இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கா, இங்கே ஒரு கீ எடுறா அதுக்கு இந்த ஒளிஞ்சிடலாம். இருங்க, கொஞ்சம் பயமாக இருக்கு, லைட்டாக வராமல் இருக்குது. வந்துட்டு இந்த மெஸ்ஸின்னு ஸ்பீடு அடிக்கடி பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மெஸ்ஸின்னு வருது பாருங்கள், ஸ்பீடு நம்ம பேர் வந்து ஸ்பீடு. இவர் ஒரு ஸ்டீமர் இவர், அதனால் நம்ம வந்துட்டு சும்மா நார்மலாக வந்துட்டு வாடா போனான்னு கூப்பிட்டுக்கலாம் அவரை. இவரும் நம்ம ஒரு யூடியூபர் தான், ஆனால் ஸ்ட்ரீமர் இது லைவ் தான் பண்ணுவார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இருங்க, வந்துட்டு அதை போகிறான் பாருங்கள், ஸ்பீடிங்காக போகிறான். வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த லம்போர்கினி வச்சுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லம்போர்கினி தான் நம்ம தப்பிக்க போகிறோம் இன்றைக்கி. வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறது, இப்போ வந்து ஒரு 10 கீ வேணும். இப்போ 4 கீ எடுத்துட்டேன்னா இன்னும் 2 3 கொஞ்சம் கீ தான் எடுத்துடலாம் கண்டுபிடிச்சி. எங்கடா கீ, இங்கே ஒரு கீ இருக்குது. எல்லா ரூமில் ஒரு கீ வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அது கேம் வரேன் ஒரு கீ எடு. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அந்த பிசி வச்சு சொன்னேன்னா, பிசி வச்சுருக்காங்க, செம்ம பிசி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் பிசியை. ஐயோம்மா, என்னடா அது எப்படா பிடிச்சது, என்னடா காட்டோசி டான்ஸ் ஆகிட்டு என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆடுறான், காட்டோசி டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். போடாடே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரீட்டாய் கொடுத்து திரும்ப வந்தாச்சு. இருங்க, இப்போ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு டக்குன்னு அந்த ஸ்பீட் அந்த பக்கம் தான் போவான். நம்ம வந்துட்டு எவனா வந்துட்டு ஒரு இது மாதிரி சைக்கிள் மாதிரி வச்சுருக்காங்க அவனுக்கு. இப்படி வந்துட்டு இந்த ரூம் வழியாக இந்த ரூம் போகணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதான் நம்ம வந்துட்டு அவன் அந்த ரூம் போயிட்டு வரதுக்கிட்டே நம்ம எல்லா ரூம் போயிடலாம். இருங்க போடா. ஆனால் கன்றா என்னடா அது காட்டோசி டான்ஸ், என்னடா இப்படி ஆடுறான். காட்டோசி டான்ஸ்லாம் போகிறான் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஏதோ காட்டோஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்துட்டு இந்த ஸ்பீடு ஆல் டைப்பே அப்படி தான், நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ மாதிரி தான் லைட்டாக ஆல் டைப்பே. அதான் அதெல்லாம் அந்த சிஎஸ் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்காய் இவர். சார் உங்களை பற்றி நல்லா தான் பேச தோத்தாதீங்க. இருங்க, நானே இந்த வீட்டு வந்து லம்போர்கினி தூக்கிட்டு போகிறேன் சார், கவலைப்படாதீங்க. ஒன்றும் பண்ணல சார், நான் சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் சார், சுற்றி பார்க்க வந்தேன். லம்போர்கினிலாம் எடுக்க வரல சார், சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். அங்கே போகிறான் பாருங்க, அவளை ஒரு கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ், குலைக்கிறான் வர. எல்லாம் குலைச்சி கண்டுபிடிப்பான் போல். நல்லா மிமிக்கரி வேறு பண்ணுறான் நாய் மாதிரி. எல்லாம் ஓன்னு தப்பிச்சிட்டு இருக்காங்க எல்லா ரூமையும். இங்கே ஒரு கீ இருக்குது, எடுறா அந்த கீயை எடு. அவ்வளோதான். என்னடா இது ஜம்ஸ்கேரா இது, என்னடா இப்படி வருது, என்னடா இது வெளியில் போனால் உள்ளே வருது, என்ன இது. சரி ஒன்று, என்னடா இது ரொம்ப லேக் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மெஸ்ஸி பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெஸ்ஸி என்ன பண்ணாருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொனால்டோ பிடிக்குன்னு சொல்லிட்டு காரில் ரொனால்டோ ஃபோட்டோலாம் ஓட்டி வச்சுருக்காங்க, தவிர அந்த மெஸ்ஸி கிளம்ப மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெஸ்ஸி வந்துட்டு. ஆனால் காரில் பார்த்தீங்களா, அவர் ரொனால்டோட எடுத்த ஃபோட்டோலாம் வந்து ஒட்டி வச்சுருக்கான். ஏன்னா அவன் சர்க்கிள் அடிச்சிட்ருக்கான். ஸ்பீடு தம்பி ஸ்பீடு என்னவா பண்ணுறீங்க அங்கே, என்ன ஃப்ரெண்ட்ஸ். அவன் நூறவே மாட்டான், அங்கேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா. குலைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், குலைச்சிட்டு வரான். இருங்க ஓடு தம்பி நல்லா பேசிக்கலாம்ப்பா, நல்லா குலைக்கக்கூடாதுப்பா. அண்ணன் வந்து பக்கம் தெரிஞ்சவன் தான்ப்பா உனக்கு. எங்கே இருக்கான் அவன் தள்ளியே, இந்த ரூமில் இருக்கானா, எங்கடா அப்படி போய்ட்டான் அவன். இருங்க, நம்ம இப்படி போய்ட்டு இங்கே ஒரு என்னடா பாடி இது எப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஜிம்முலாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வீட்டுக்குள்ளே ஜிம்முலாம். என்னடா மூஞ்சி இது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாயெல்லாம் வச்சுருக்கான். பாடியை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் பாடியை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு ஏற்றிருப்பான் போல பயங்கரமாக. இப்போ என்ன பாடி அது. வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு கீ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டீஸ் பண்ணல, ஒரு கீ தான். இந்த ஒரு கீ கண்டுபிடிச்சா போகிறோம் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். அந்த லம்போர்கினி அது ஆட்டையை போட்டுக்கிட்டு.
எங்கள் ஒரு கீழே டே அந்த ஒரே ஒரு கீ மட்டும் தந்துருங்கடா டே. ஒரு கீ தான்டா டே, 10 கீழே ஒரு கீ மட்டும் தான்டா வேணும். அந்த ஒரு கீ எங்கடா இருக்குது டே? அது எங்கே இருக்குன்னு தயவுசெய்து சொல்லுங்கடா. ஒரு கீழா டே, ஒரு கீழே நீ என்னடா பண்ண டே? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் பிடிச்சிட போவான். ஒரு கீ தான், அந்த ஒரு கீ கண்டுபிடிச்சா நம்ம எஸ்கேப் பண்ணலாம். இந்த ஸ்பீட் கிட்ட வந்து மாட்டிக்கக்கூடாது ரொம்ப. இருங்க, ஒரு கீ தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரே ஒரு கீ தான், ஜஸ்ட் ஒன் கீ. அந்த ஒன் கீ மட்டும் வேணும். அவர் வீடியோ பாருங்கள், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஒரு கீ கிடையாது அவங்களுக்கு சீக்கிரமாக. இருங்க சீக்கிரமாக அந்த ஒரு கீயே தரோம். ஒரு கீடா, ஒரே ஒரு கீடா டே, ஒரு கீடா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் எப்படா வந்துட்டு எல்லா கீயை கரெக்டாக கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல தடவை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு சிம்பிள் கேம் தான். ஆனால் நான் தான் கொஞ்சம் கான்செப்ட் புரியாமல் கொஞ்சம் நிறைய தடவை தோற்றுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய கீ பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு கான்செப்ட்டு. இப்போ வந்துட்டு அந்த ஒரு கீ மட்டும் எங்கே இருக்குன்னு வந்து ஞாபகமே இல்லை. சக்கு இருங்க தேடுறேன், ஃபுல்லாக தேடுறேன். இதில் ஒரு ரொனால்டோ ஃபோட்டோ போட எந்த இது தேவை எனக்கு, இந்த ஒரு கீ தான் வேணும். இங்கே எங்கே இருக்குது கீ? இங்கே பாருங்கள், ஓரம் பாருங்கள். ரொம்ப பக்கம் வரலாம். ஓகே இருங்க, ஒரு கீ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு கீ மட்டும் எங்கே இருந்தால் 70 போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு தம்ஸ்கியார் வேறு படாங்கிட்டு. ஒரு கீ ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அந்த ஒரு கீ கண்டுபிடிச்சா போதும், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடலாம்போ. அந்த ஸ்பீடு ஒரு நம்பருக்கு தூக்கிட்டு ஓடிடலாம்போ. ஒரு கீ எங்கே இருக்குது? எங்கடா இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே இல்லை, இங்கே இல்லை, இந்த இது இல்லை, இதில் இருக்கா? இல்லை, இதுலேயும் இல்லை. இங்கே இருக்கா? இங்கேயும் இல்லை. அந்த ஒரு கீ எங்கடா இருக்குது டே? ஸ்பீடு எங்கேயாச்சும் இருக்கிற சொல்கிற டே, சொல்கிற ஒரு கீ எங்கடா இருக்குது டே? டே டே ஒரு கீ எங்கடா இருக்குது டே? உன் கார்ட்டூன் சீட்டன்ஸ் எல்லாம் பார்க்க வரும்ல, ஒரு கீ மட்டும் எங்கே இருக்கடா சொல்கிறா? இந்த இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது இந்த ஒரு கீ. இதெல்லாம் எவ்வளோ தெரியுதா? அதெல்லாம் அடுத்த கீ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது ரொம்ப வரைக்கும் தூக்கி வச்சு அதான் ஓடுறான் தொத்தனாம்ல, அழுகுறான் ஃப்ரெண்ட்ஸ் வரன்ட்டு. அவ்வளோதான், நம்ம ஸ்பீடு ஒரு நம்பருக்கு எடுத்து வச்சு. இனிமேல் வந்துட்டு இந்த ரொனால்டோ ஸ்டிக்கரை பிடிச்சி போட்டு ரொம்ப ஸ்டிக்கர் ஓட்டிடலாம். வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஆனால் வந்துட்டு ஸ்பீடு பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்பருக்கு நீ தூக்கினால அழுவ ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக. சரி விடுங்க, நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரம் கோஸ்ட்.